ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைபர் செட்டா பாக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஜியோ ஏர் ஃபைபர் செட்டா பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோவாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து ப்ரோ எனக்கு வந்து ஜியோ செட்டா பாக்ஸ் வந்து ஃபேவரட் டிவி சேனல்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து சன் டிவியில் ப்ளே ஆக மாட்டேது, விஜய் டிவி ப்ளே ஆக மாட்டேது, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து தமிழ் லைவ் வந்து ப்ளே ஆக மாட்டேது, இது எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் டிவி சேனல்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது, இதில் ஹெச்டி சேனல்ஸ் எத்தனை வரும், எஸ்டி சேனல்ஸ் எத்தனை வரும், இது கிட்ஸ் சேனல் எத்தனை இருக்குது, இதில் டிஸ்கவரி சேனல்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ல நான் ரிப்பீட்டடா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்கு போது. சரிங்களா, நீங்க ஜியோ ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணாலும் சரி, ஓகேங்களா, உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபேவரட் டிவி சேனல் செலக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபேவரட் செலக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் வந்து இப்போ ஏர்டெல், இப்போ டாடா பிளேலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்ல வந்து ஃபேவரட்னு ஒரு பட்டன் இருக்கும். சரிங்களா, நீங்க ஃபேவரட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த பட்டனை ஷார்ட்கட் கீ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரட் டிவி சேனல்ஸ் மட்டும் வரும். சரிங்களா, நேவிகேஷன் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா உங்க ஃபேவரட்டுக்குள்ள நீங்க என்ன செலக்ட் பண்றீங்களோ அதுதான் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, பட் வந்து இதுல அப்படி செலக்ட் பண்ண முடியாது. ஃபேவரட் செலக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பட் அது வந்து ஒர்க் ஆகல. சரிங்களா, ஸோ அதனால வந்து ஜியோ பொறுத்த வரைக்கும் ஃபேவரட் டிவி சேனல்ஸ் வந்து செலக்ட் பண்ணவே முடியாது. சரிங்களா, நீங்க வந்து எப்படி நீங்க டிவி சேனல்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னா நம்பர்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ சன் டிவிக்குன்னா சன் டிவிக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு, கேடிவினா கேடிவிக்கு ஒரு நம்பர் இருக்கு. சரி, நம்பர் மூலியமா நீங்க பண்ணிக்கலாம். அப்படின்னா வாய்ஸ் சர்ச் பண்ணிக்கிற மாதிரி மைக் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல வந்து கிளிக் பண்ணிட்டு சன் டிவி இல்லை கே டிவி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த டிவிக்கு வந்து டேரக்டா எடுத்துட்டு போயிடும். சரிங்களா, அப்படி இல்லை அப்படின்னா சர்ச் பார்ல போய் நீங்க சர்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவி ஆன் பண்ணியே பார்ப்போம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளே பண்ணி பார்த்துருவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறீங்க அப்படின்னா சன் டிவி வந்து ஜியோ ஃபைபர்லையும் வரல, ஏர் ஃபைபர்லையும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சன் டிவி ஏன் ப்ளே ஆகல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ மற்ற டிடிஹெச் மாதிரி டைரக்ட் கனெக்ஷனா வரதில்லை. ஓகே, இது வந்து ஃபைபர் மூலியமா ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமா ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து சன் நெக்ஸ்ட் ஓடிடின்னு ஒரு ஆப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓடிடி ஆப் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அந்த ஓடிடி ஆப்ல போயிட்டு உங்களால மூவிஸ்லாம் ப்ளே பண்ண முடியுதான்னு பாருங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஓடிடி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. நீங்க சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆக்டிவேஷன்ல இருந்தா மட்டும்தான் உங்களால சன் டிவி நீங்க பாத்துக்க முடியும். இப்போ நீங்க ஜியோ டிவி பிளஸ் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சன் டிவி லோகோ காட்டும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா வந்து சன் நெக்ஸ்ட் ஆப்ல தான் ஓப்பன் ஆகும். ஸோ வந்து இந்த சன் நெக்ஸ்ட் ஆப் இருக்கு இல்லையா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேஷன்ல இருக்கான்னு பாருங்க. நீங்க புது கனெக்ஷன் எடுத்தீங்கனாலே சன் நெக்ஸ்ட் உடைய ஓடிடி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேஷன் தான் கொடுப்பாங்க. இப்போ ஒரு சில ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இருந்து அது லாக் அவுட் ஆயிருக்கு நிறைய பேருக்கு. எனக்கே பாத்தீங்க அப்படின்னா லாக் அவுட் ஆயிருக்கு. ஒரு சில நேரத்தில் சன் டிவி ஒர்க் ஆகாம இருந்திருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சன் நெக்ஸ்டோடைய ஆப் வந்து லாக் அவுட் ஆயிருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை போயிட்டு மெனுவில் போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா, நீங்க வந்து ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கும் போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் லாகின் பண்ணிருங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா சன் டிவி உங்களுக்கு வந்து 100% ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விஜய் டிவி ப்ளே ஆக மாட்டேதுன்னு சொல்றீங்க. விஜய் டிவி அதே மாதிரி தான் ஹாட் ஸ்டார்ல போய் தான் ப்ளே ஆகும். விஜய் டிவி நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா ஹாட் ஸ்டார்ல போய் தான் ப்ளே ஆகிறதுனால உங்களுக்கு வந்து அதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கங்க. ஹாட் ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிருக்கலாம்னு செக் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஜியோ சைட்ல இருந்தே ஒரு சில நேரத்துல வந்து விஜய் டிவி ஒர்க் ஆகாம போயிருக்கு. சரிங்களா, எனக்குமே அந்த இஷ்யூ இருந்திருக்கு. பட் வந்து இப்போ ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஒரு சில நாள்ல வந்து ஒர்க் ஆகாம இருந்திருக்கு. பட் இந்த இப்போதைக்கு வந்து எந்த பிரச்சனை இல்லாம ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து ஹெச்டிலயோ இல்ல எஸ்டிலயோ உங்களால பார்க்க முடியுமா தமிழ்ல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு லைவ் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. இப்போ லைவ் கிரிக்கெட் மேட்ச் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களால பாத்துக்க முடியும். சரிங்களா, அதுவும் அவங்க லைசன்ஸ் வாங்கிருக்கணும். இப்போ வந்து லாஸ்டா வந்து ஐபிஎல் T20 டெலிகாஸ்ட் ஆச்சு இல்லையா, இந்த ஐபிஎல் T20 வந்து ஜியோ சினிமா தான் வந்து லைசன்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதாவது ஓடிடி லைசன்ஸ் மட்டும் சொல்றேன். டிவில டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. பட் ஓடிடி டெலிகாஸ்ட் பண்றதுக்கு வந்து ஜியோ சினிமா வாங்கியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர்த்தால வந்து ஹாட் ஸ்டார் மூலியமா உங்களால என்ன ஹாட் ஸ்டார் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும், ஓடிடி பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிறதுனால ஜியோ டிவி நீங்க என்னதான் ஸ்டார் ஸ்போர்ட் அழுத்தினாலும் உங்களால வந்து லைவ் டிவி சேனல்ஸ் பாத்துக்க முடியல. பட் இப்போ T20 வேர்ல்டு கப்லாம் போயிடல, இதோட லைசன்ஸ் வந்து ஹாட் ஸ்டார்ட்டே இருக்கு, பிளஸ் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயே வச்சிருக்கறனால நீங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் லைவ் டிவி சேனல்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா போய் ஹாட் ஸ்டார்ல ஓப்பன் ஆகி உங்களால ப்ளே பண்ணி பாத்துக்க முடியும். பட் ஜியோ செட் பாக்ஸ் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னாலே லைவ் மட்டும் தான் உங்களால ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல பாத்துக்க முடியும். சரிங்க, இப்போ ஏர்டெல் டிடிஹெச் வந்து ஒரு 3 மணிக்கு வந்து மதியம் 3 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கு, அதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. பட் வந்து அது லைவ் கிடையாது அப்படின்னா அதே ப்ரோக்ராம் வந்து இதுல உங்க ப்ளே ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளே ஆகாது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லைவ் மட்டும் தான் ப்ளே ஆகும். அப்படின்னா லைவ் நீங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள போனீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் தனித்தனியா
கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமோ அதை செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லைவ் மட்டும் தான் உங்களால் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இதில் எத்தனை டிவி சேனல்ஸ் இருக்குது, தமிழ் சேனல்ஸ் எத்தனை இருக்குது, அதர் லாங்குவேஜ் சேனல்ஸ் எத்தனை இருக்குது, ஹச் சேனல்ஸ் எத்தனை இருக்குது, கிட்ஸ் சேனல் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக வந்து டிவி சேனல்ஸோடைய ரிவ்யூ நம்ம வந்து இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா, அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ப்ரோ அந்த டிவி சேனல்ஸோடைய நம்பர் கொடுங்க ப்ரோ, அதாவது சன் டிவினா சன் டிவி எத்தனை ப்ளே பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த நம்பரு ப்ளஸ் வந்து எத்தனை டிவி சேனல்ஸ் வருது, ஒரு சில சேனல்ஸ்லாம் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, அதோடைய ரிவ்யூ மட்டும் குயிக்காக பார்த்துருவோம். சரிங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜியோ டிவி ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா, இதன் மூலியமாக தான் உங்களால் வந்து எல்லா டிவியும் பார்த்துக்க முடியும். ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இருக்கும். சரிங்களா, டிஜிட்டல் டிவி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருந்த தமிழ் சேனல்ஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகும். ஆனால் நீங்கள் ஃபேவரட் செலக்ட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் ரீசெண்டாக பார்த்த டிவி சேனல்ஸ்லாம் இங்கே ஷோ ஆகும். இல்லை உங்களுக்கு எல்லா டிவி சேனல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த டிவி கைடுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிவி சேனல்ஸோடைய கைடுன்னு ஒன்று இருக்கும். அப்படி இல்லைனா ரெட் கலர் பட்டன் டிவியில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இந்த ஆப்ஷன் காட்டும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேஜுக்கு போகும். போன உடனே ஃபில்ட்ரு பைன் இருக்குது பாருங்கள், அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். தமிழை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் டிவி சேனல்ஸோடைய ஃபுல் லிஸ்ட்டு வரும். சரிங்களா, இந்த வின் டிவி 314 நம்பர் வருது இல்லையா, இந்த நம்பரில் வந்து நீங்கள் அந்த ரெட் கலர் பட்டனை நீங்கள் ரிமோட்டில் இருக்கும். சரிங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் லோகோ போடும். இந்த கட்டில் காட்டுது பார்த்தீங்களா, ஹார்ட் லோகோ காட்டுது பார்த்தீங்களா, நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ஹார்ட் லோகோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேவரட் செலக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன். நீங்கள் ஃபேவரட்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த ஃபேவரட்கான கீயை கொடுக்கல. இப்போ ஏர்டெல்லாம் சொன்ன மாதிரி ஃபேவரட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபேவரட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளேயே நீங்கள் பார்த்துக்க முடியும். பட் இதில் அந்த ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் ஹார்ட் மட்டும் போட்டு செலக்ட் பண்ணால் போதும், அது மட்டும் தான் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வந்து உங்களால் ஃபேவரட் செலக்ட் பண்ணிக்க முடியாது. சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 314. சரிங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து வின் டிவி வந்து பார்த்துக்க முடியும். இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பக்தி டிவின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து அது வந்து ஒரு டிவோஷனல் சேனல். சரிங்களா, நீங்கள் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் நியூஸ் சேனல் 521 நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நியூஸ் சேனல் வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 538 வேல்குடின்னு ஒரு சேனல் இருக்குது, இது டிவோஷனல் சேனல் நினைக்கிறேன், அதை உங்களால் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 693 இது வந்து சுட்டி டிவி, இதில் வந்து கிட்ஸ் சேனல் வந்து ப்ளே ஆகும், உங்களால் சுட்டி டிவி வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவோஷனல் சேனல் கொடுத்துருக்காங்க 922. சரிங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாய் டிவி 929, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிவோஷனல் சேனல் வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோன் 6 இதோட நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 1039. சரிங்களா, நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்துக்க முடியும். உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி ஸ்டேட்யூன் வந்துருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கனெக்ஷன் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். சரிங்களா, அதுவே வந்து ரிகவர் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1095 பார்த்தீங்க அப்படின்னா ராஜ் நியூஸ் டிவி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1121 வந்து எம் நாடுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1186 வந்து மாலை முரசுன்னு ஒரு நியூஸ் சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புது யுகம் சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் வந்து கொடுத்துருக்காங்க 1191. சரிங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உள்ளே போயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஷதான்னு சொல்லிட்டு ஒரு 1198 வந்து ஒரு டிவி சேனல் வந்து கொடுத்துருக்காங்க, இது டிவோஷனல் சேனல் நினைக்கிறேன். ஸோ வந்து அதை பார்த்துக்க முடியும், குஜராத் டிவி சேனல் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1339 வந்து வானவில் டிவின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1343 வந்து எம்கே மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1345 வந்து எம்கே என்டர்டைன்மெண்ட் டிவி சேனல் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1402 மூன் டிவின்னு ஒரு டிவி சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1452 தமிழன் ஒரு டிவி சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1503 சன் டிவி, இது வந்து ஹெச்டி கண்டென்ட்ல வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1504 வந்து எஸ்டி கண்டென்ட் வர மாதிரி சன் டிவி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1506 அதாவது சன் லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவி வந்து 1507 வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஓடிடியில் போய் தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா, இப்போ இதெல்லாமே வந்து ஓடிடியில் தான் போய் ப்ளே ஆகும். இப்போ இது விஜய் டிவி தான், பட் விஜய் டிவி லோகோ கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1511 வந்து ஜி தமிழ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜி தமிழ் ஹெச்டியில் வந்து இது ப்ளே ஆகும். சரிங்களா,
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15-14 வந்து கலர்ஸ் ஹெச்டி வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15-18 வந்து கலைஞர் டிவி வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15-20 வந்து ராஜ் டிவி வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15-22 வந்து ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15-30 வந்து வசந்த் டிவி வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15-32 வந்து பாலிமர் டிவி வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15-33 வந்து மக்கள் டிவி வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15-34 வந்து பெப்பர் டிவி வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15-36 வந்து வேந்தர் டிவி வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15-40 வந்து கே டிவி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15-41 கே டிவிலே வந்து எஸ்டி கண்டென்ட் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15-43 வந்து ஆதித்யா டிவி வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15-46 வந்து ஜீ3 வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15-53 வந்து டிராவல் எக்ஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15-56 வந்து புதிய தலைமுறை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 15-57 வந்து தந்தி டிவி வந்து கொடுத்துருக்காங்க. 15-59 வந்து சன் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15-60 வந்து நியூஸ் சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15-61 வந்து பாலிமர் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 15-62 வந்து நியூஸ் 18 தமிழ்நாடு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 15-65 வந்து சத்யம் டிவி நியூஸ் சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 15-68 வந்து நியூஸ் ஜே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 15-69 வந்து நியூஸ் தமிழ்நாடு 24x7 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 15-78 வந்து பொதிகை டிவி சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 15-79 வந்து சன் மியூசிக் ஹெச்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் 15-80 வந்து சன் மியூசிக்லேயே வந்து எஸ்டி கண்டென்ட் வர்ற மாதிரி சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜ் மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க 15-82. நெக்ஸ்ட் 15-87 வந்து ஜோதி டிவி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிவோஷனல் சேனல். நெக்ஸ்ட் 15-92 வந்து நம்பிக்கை டிவி சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 15-99 எஸ்விபிசி சேனல் வந்து கொடுத்துருக்காங்க, டிவோஷனல் சேனல். நெக்ஸ்ட் 16-98 வந்து எஸ்விபிசிலே 3 வந்து கொடுத்துருக்காங்க, இதுவும் டிவோஷனல் சேனல் தான். நெக்ஸ்ட் 17-00 வந்து கோக் ஸ்டுடியோ தமிழ் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து மியூசிக் சேனல். நெக்ஸ்ட் கோக் ஸ்டுடியோ வந்து 17-13 வந்து இன்னொரு சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 17-75 வந்து வெளிச்சம் ஒரு டிவி சேனல் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து நியூஸ் சேனல். நெக்ஸ்ட் 20-23 வந்து ஜனனம்னு ஒரு டிவி சேனல் வந்து கொடுத்துருக்காங்க, தமிழ் ஜனனம் சொல்லிட்டு, இது வந்து நியூஸ் சேனல். நெக்ஸ்ட் எம்கே குரூப்ல MK6 அப்படின்னு சொல்லிட்டு 20-26 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 20-26 வந்து மதிமுக டிவி சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 20-27 வந்து டிஸ்கவரி சேனல் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்ல. ஓகேங்களா, மொத்தம் வந்து 61 டிவி சேனல் வந்து தமிழ் கேட்டகரி நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 61 டிவி சேனல் இருக்கு. இதுல வந்து ஒரு சில HD சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம கிட்ஸ் சேனல்லாம் இப்போ இதுல எதுவுமே இருக்காது. சரிங்களா, இது இல்லாம பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த கேட்டகரிக்கு வந்துருக்காங்க. சரிங்களா, லைவ் சேனல் கேட்டகரி இருக்கு இல்லையா, இதுல வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்ஸ் சேனல் செப்பரேட்டா ஒரு கேட்டகரி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சில சேனல்லாம் வந்து நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா அதை ப்ளே பண்ணாலே காப்பிரைட் இஷ்யூ வரும். ஸோ வந்து அதனால் ப்ளே பண்ணி பார்க்குறேன், பட் அதாவது வந்துச்சு அப்படின்னா கிளைம் ஆயிடுச்சு அப்படின்னா வெறும் பிக்சர் மட்டும் நான் காட்டுறேன். ஓகேங்களா, இந்த சேனலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 667 நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கார்ட்டூன் நெட்வொர்க்னு ஒரு டிவி சேனல் இருக்குது. ஸோ வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா சைடில் போனீங்க அப்படின்னா லாங்குவேஜ் நீங்கள் தமிழ் வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். 667 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது மலையாளம் டிவி சேனல். ஓகே, அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 672 இருக்கு இல்லையா, டிஸ்கவரி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
ஸோ வந்து இது ஒரு சேனல் வந்து தமிழில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிக் ஹச்டி அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா 662 இது வந்து தமிழில் வராது ஓகேங்களா. இது வந்து இங்கிலீஷில் தான் ப்ளே ஆகும். ஸோ வந்து இதுவும் வந்து கிட்ஸ் சேனல் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிக் சேர்னு சொல்ற ஒரு டிவி சேனல் இருக்கும் சரிங்களா, 685 இது வந்து ஒரு சில நேரத்தில் தமிழில் வந்து கண்டென்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 670 போகோ டிவி சேனல் ஓகேங்களா. இது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1444 வந்து பவர் கிட்ஸ்னு ஒரு டிவி சேனல் போயிட்டு இருக்கு. பட் வந்து இந்த டிவி சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தியில் தான் ப்ளே ஆகும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சோனிலேயே வந்து ஒரு கிட்ஸ் சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்டு ப்ளே பண்ணல அப்படின்னா நான் சவுண்டு ப்ளே பண்ணேன்னா அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு யூடியூப்லேருந்து மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ அதை மட்டும் நான் காப்பிரைட் கிளைம் பண்ணணும். அதனால தான் நான் சவுண்டு ப்ளே பண்ணல. 676 வந்து சோனி கிட்ஸ் சேனல் சரிங்களா. ஸோ வந்து 6 கிட்ஸ் சேனல் வந்து தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டிஸ்கவரி சேனல்லாம் நான் தமிழில் பார்க்கணும், அதுவும் ஹச்டியில் பார்க்கணும் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க. நான் வந்து 713 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் வந்து ப்ளே பண்ண முடியாது. ப்ளே பண்ணோம் அப்படின்னா காப்பிரைட் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ வந்து 713 நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் மாற்றி பார்த்துக்க முடியும் சரிங்களா. இது வந்து தமிழில் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்பரை. 713 இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 716 வந்து டிஸ்கவரி வந்து எஸ்டியில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 716 வந்து அனிமல் பிளானட் வந்து ஹெச்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இது ஓவராலாக வந்து தமிழில் வந்து கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 61 டிவி சேனல்ஸ் தான் வரும் சரிங்களா. எக்ஸ்டர்னலாக நீங்கள் வெளியே வந்து நான் சொன்ன நம்பர்ஸ்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் சேனல்லே வந்து 6 சேனல் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஒரு சில லாங்குவேஜ் கேட்டகரியை சேஞ்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ வந்து அதில் ஒரு 6 சேனல். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கவரி பிளானட் சேனல் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு 4 சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ செட்டாப் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 71 சேனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தமிழில் சரிங்களா. இப்போ நம்ம ஹோம் பேஜில் இருக்கும் இல்லையா, இப்போ வந்து சன் டிவி ஹெச்டி நான் கேட்குறேன் பாருங்கள். மைக் ஆன் பண்ணி சன் டிவி ஹெச்டி டேரெக்டாக வந்து சன் டிவி ஹெச்டி உங்களுக்கு வந்து ப்ளே ஆயிரும். ஸோ தெரியுங்களா, நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபேவரட் செலக்ட் பண்ணிக்க முடியாது சரிங்களா. நம்பர் மூலிமா செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வாய்ஸ் ஓவர் இருக்கு இல்லையா, வாய்ஸ் அந்த மைக் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலிமா உங்களால் வந்து இப்போ சன் டிவி அப்படின்னா டேரெக்டாக சன் டிவியில் போய் ப்ளே ஆகும். அந்த மாதிரி நீங்கள் வேணால் செட் பண்ணிக்கலாம். ஃபேவரட் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபேவரட்டை போய் நீங்கள் கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கலாம். பட் வந்து அந்த ஃபேவரட்டுங்கிற பட்டனே அதில் இல்லை. ஸோ வந்து அவங்களால வந்து ஃபேவரட்டை வந்து பார்த்துக்க முடியாது. ஓகே, இது ஓவரால் எவ்வளோ விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.